ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 16:1 to 16:11 சுருக்கம். திருவாய்மொழி 16:1 பாசுரம் to 16:11 பாசுரம். மாதவன்பால் பாசுரம். மாதவன்பால். இறுதியில் இந்த தசாப்தத்தை கற்றுக்கொள்பவர்களுக்கு பலனை கருணையுடன் எடுத்து காட்டுகிறார் ஆழ்வார். பின்னர் ஆழ்வார் கருணையுடன் இந்த தசாப்தத்தின் விளைவை இந்த பொருள் உலகில் பிறவி நீக்கம் என்று விளக்குகிறார். இறுதியில் இந்த தசாப்தத்தை கற்றுக்கொள்பவர்கள் பகவானை அனுபவிப்பதே மலையக பணியாக இருக்கும். இந்த சம்சாரத்தில் பிறக்க மாட்டார்கள் என்கிறார் ஆழ்வார். முடிவில் இந்த தசாப்தத்தில் பயிற்சி செய்யக்கூடியவர்கள் சம்சாரத்தில் பொருள் மண்டலத்தில் பிறக்க மாட்டார்கள் என்று ஆழ்வார் கூறுகிறார். இறுதியில் இந்த தசாப்தத்தை கற்றுக்கொள்பவர்களுக்கு பலனை கருணையுடன் எடுத்து காட்டுகிறார் ஆழ்வார். பின்னர் ஆழ்வார் கருணையுடன் இந்த தசாப்தத்தின் விளைவை இந்த பொருள் உலகில் பிறவி நீக்கம் என்று விளக்குகிறார். இறுதியில் இந்த தசாப்தத்தை கற்றுக்கொள்பவர்கள் பகவானை அனுபவிப்பதே மலையக பணியாக இருக்கும். இந்த சம்சாரத்தில் பிறக்க மாட்டார்கள் என்கிறார் ஆழ்வார். முடிவில் இந்த தசாப்தத்தில் பயிற்சி செய்யக்கூடியவர்கள் சம்சாரத்தில் பொருள் மண்டலத்தில் பிறக்க மாட்டார்கள் என்று ஆழ்வார் கூறுகிறார். நம்பிள்ளையின் இறுதி சுருக்கம். நம்பிள்ளையின் இறுதி சுருக்கம். முதல் பாசுரத்தில் எம்பெருமானை அணுகுபவருக்கு பிரசாதம் வழங்குவதில் குறிப்பிட்ட தடை இல்லை என்று ஆழ்வார் கூறுகிறார். இரண்டாவது பாசுரத்தில் எம்பெருமானை அணுகுபவருக்கு குறிப்பிட்ட தகுதி எதுவும் தேவையில்லை என்று கூறுகிறார். மூன்றாவது பாசுரத்தில் அவருடைய 3 திறன்களும் மனம், பேச்சு மற்றும் உடல் பகவத் விஷயங்களில் ஈடுபட்டுள்ளன என்று கூறுகிறார். நான்காவது பாசுரத்தில் பகவத் விஷயங்களில் ஈடுபடுவது நித்திய சூரிகளைப் போலவே எப்போதும் தனது செயலாக இருந்தது என்று கூறுகிறார். ஐந்தாவது பாசுரத்தில் எம்பெருமானின் இன்பத்திற்காக மட்டுமே எம்பெருமானை அணுகுபவர்களுக்கு எம்பெருமானே மிகவும் இன்பமாகிறார் என்று கூறுகிறார். ஆறாவது பாசுரத்தில் இந்த மிகவும் இன்பமான எம்பெருமானை அவர்கள் ஏன் இழந்து உலக இன்பங்களுக்கு பின்னால் ஓடுகிறார்கள் என்று பொருள் முதல்வாதிகள் மீது கோபப்படுகிறார். ஏழாவது பாசுரத்தில் எம்பெருமானின் இன்பத்திற்காக முழுமையாக இருப்பவர்களுக்கான செயல்களை விளக்குகிறார். எட்டாவது பாசுரத்தில் பலன் கிடைக்காமல் தடுக்கும் தடைகளை பகவானே நீக்குவார் என்று விளக்குகிறார். ஒன்பதாவது பாசுரத்தில் தடைகளை நீக்குவதில் அவர் மீது சந்தேகம் எழுந்தால் அவரது இயல்பை மட்டும் பார்க்காதீர்கள், அவருடைய தெய்வீக துணையின் தன்மையை பாருங்கள் என்று கூறுகிறார். பத்தாவது பாசுரத்தில் தடைகளை அகற்ற தெய்வ தம்பதிகள் எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்வார்கள் என்று கேட்டால் ஒரே நேரத்தில் என்று கூறுகிறார். இறுதியாக இந்த தசாப்தத்தை கடைபிடிப்பவர்கள் இனி இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஜட உலகத்துடன் இணைக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார். நம்பிள்ளையின் இறுதி சுருக்கம். முதல் பாசுரத்தில் எம்பெருமானை அணுகுபவருக்கு பிரசாதம் வழங்குவதில் குறிப்பிட்ட தடை இல்லை என்று ஆழ்வார் கூறுகிறார். இரண்டாவது பாசுரத்தில் எம்பெருமானை அணுகுபவருக்கு குறிப்பிட்ட தகுதி எதுவும் தேவையில்லை என்று கூறுகிறார். மூன்றாவது பாசுரத்தில் அவருடைய 3 திறன்களும் மனம், பேச்சு மற்றும் உடல் பகவத் விஷயங்களில் ஈடுபட்டுள்ளன என்று கூறுகிறார். நான்காவது பாசுரத்தில் பகவத் விஷயங்களில் ஈடுபடுவது நித்திய சூரிகளைப் போலவே எப்போதும் தனது செயலாக இருந்தது என்று கூறுகிறார். ஐந்தாவது பாசுரத்தில் எம்பெருமானின் இன்பத்திற்காக மட்டுமே எம்பெருமானை அணுகுபவர்களுக்கு எம்பெருமானே மிகவும் இன்பமானவராகிறார் என்று கூறுகிறார். ஆறாவது பாசுரத்தில் இந்த மிகவும் இன்பமான எம்பெருமானை அவர்கள் ஏன் இழந்து உலக இன்பங்களுக்கு பின்னால் ஓடுகிறார்கள் என்று பொருள் முதல்வாதிகள் மீது கோபப்படுகிறார். ஏழாவது பாசுரத்தில் எம்பெருமானின் இன்பத்திற்காக முழுமையாக இருப்பவர்களுக்கான செயல்களை விளக்குகிறார். எட்டாவது பாசுரத்தில் பலன் கிடைக்காமல் தடுக்கும் தடைகளை பகவானே நீக்குவார் என்று விளக்குகிறார். ஒன்பதாவது பாசுரத்தில் தடைகளை நீக்குவதில் அவர் மீது சந்தேகம் எழுந்தால் அவரது இயல்பை மட்டும் பார்க்காதீர்கள், அவருடைய தெய்வீக துணையின் தன்மையை பாருங்கள் என்று கூறுகிறார். பத்தாவது பாசுரத்தில் தடைகளை அகற்ற தெய்வீக தம்பதிகள் எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்வார்கள் என்று கேட்டால் ஒரே நேரத்தில் என்று கூறுகிறார். இறுதியாக இந்த தசாப்தத்தை கடைபிடிப்பவர்கள்
இனி இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஜட உலகத்துடன் இணைக்கப்பட மாட்டார்கள் என்று கூறுகிறார். 11வது பாசுரம் 1-6-11. மாதரின்பால் சடகோபன் தீது அவம் இன்றி உரைத்த ஏதம் இல் 1010 ஓதவல்லார் பிறவாறு. மாதரின்பால் சடகோபன் தீது அவம் இன்றி உரைத்த ஏதம் இல் 1010 ஓதவல்லார் பிறவாறு. இந்த தசாப்தத்தை ஆழ்வார் தனது பெருமையை கண்டு தயங்காமல் பக்தர்களை ஆசிர்வதிக்க குறைகள் இல்லாத எம்பெருமானை பற்றி ஆழ்வார்களால் விளக்கப்பட்டுள்ளது. 1000 பாசுரங்களில் இந்த தசாப்தத்தை திருவாய்மொழியிடம் கற்கக்கூடியவர்கள் ஜட உலகில் பிறக்க மாட்டார்கள். ஏவம், ஏத்தம், திது இவை அனைத்தும் தோஷத்திற்கு இணையான சொற்கள். இவையும் விளக்கப்பட்டுள்ளன. திது இந்த பாசுரங்களை அனுபவிக்கும் எம்பெருமானில் உள்ள குறைபாடு. ஏவம் இந்த பாசுரங்களை தொகுத்ததில் உள்ள குறைபாடு. ஏதம் பாசுரங்களில் உள்ள குறைபாடு. இவை எதுவும் இல்லை. இந்த தசாப்தத்தை ஆழ்வார் தனது பெருமையை கண்டு தயங்காமல் பக்தர்களை ஆசீர்வதிக்க குறைகள் இல்லாத எம்பெருமானை பற்றி ஆழ்வார்களால் விளக்கப்பட்டுள்ளது. 1000 பாசுரங்களில் இந்த தசாப்தத்தை திருவாய்மொழியுடன் கற்கக்கூடியவர்கள் ஜட உலகில் பிறக்க மாட்டார்கள். ஏவம், ஏத்தம், திது இவை அனைத்தும் தோஷத்திற்கு இணையான சொற்கள். இவையும் விளக்கப்பட்டுள்ளன. திது இந்த பாசுரங்களை அனுபவிக்கும் எம்பெருமானில் உள்ள குறைபாடு. ஏவம் இந்த பாசுரங்களை தொகுத்ததில் உள்ள குறைபாடு. ஏதம் பாசுரங்களில் உள்ள குறைபாடு. இவை எதுவும் இல்லை. பைரவர் இந்த சம்சாரம் என்பது எம்பெருமானை அணுகுவது எளிது என்பது போல தாய்க்கு சேவை செய்வது நல்லது என்று சொல்ல வேண்டும். பைரவர் இந்த சம்சாரம் என்பது எம்பெருமானை அணுகுவது எளிது என்பது போல தாய்க்கு சேவை செய்வது நல்லது என்று சொல்ல வேண்டும். வியாக்கியானம். மாதவன், திது, ஏவம் மற்றும் ஏதம் முறையே பிரதிபாத்தியன் பாசுரங்களின் பொருள். பக்தா மீன்ஸ் பாசுரங்களை பேசுபவர் மற்றும் பிரபந்தம் பாசுரங்கள் ஆகியவற்றின் பின்னணியில் சில ஆச்சாரியர்களால் விளக்கப்பட்டாலும் பட்டர் அதை வேறு விதமாக விளக்கினார். எத்தமிழ் 1000 குறையற்ற 1000 தானே போதுமானது. பிரமேயம், பிரமதா மற்றும் பிரமாணம் ஆகிய மூன்றிலும் குறைபாடில்லை. எனவே திது மற்றும் அவம் ஆகியவற்றின் நோக்கம் என்ன? இது சடகோபன் மாதவன் பால் திது ஏவம் இன்றி உரைத்த பகவானிடம் திதுவும் அவமும் இல்லை என்பதை விளக்கி சடகோபன் இந்த பாசுரங்களை ஓதினார். வியாக்கியானம். மாதவன், திது, ஏவம் மற்றும் ஏதம் முறையே பிரதிபாத்தியன் பாசுரங்களின் பொருள். பக்தா மீன்ஸ் பாசுரங்களை பேசுபவர் மற்றும் பிரபந்தம் பாசுரங்கள் ஆகியவற்றின் பின்னணியில் சில ஆச்சாரியர்களால் விளக்கப்பட்டாலும் பட்டர் அதை வேறு விதமாக விளக்கினார். எத்தமிழ் 1000 குறையற்ற 1000 தானே போதுமானது. பிரமேயம், பிரமதா மற்றும் பிரமாணம் ஆகிய மூன்றிலும் குறைபாடில்லை. எனவே திது மற்றும் அவம் ஆகியவற்றின் நோக்கம் என்ன? இது சடகோபன் மாதவன் பால் திது ஏவம் என்று உரைத்த பகவானிடம் திதுவும் அவமும் இல்லை என்பதை விளக்கி சடகோபன் இந்த பாசுரங்களை ஓதினார். அடிப்படையாக கொண்டது. திது நான் ஸ்ரீ மகாலட்சுமியின் கணவர் என்ற தனது சொந்த மகத்துவத்தை கருத்தில் கொண்டு தனது பக்தர்களிடமிருந்து விலகி இருப்பது. ஏவம் தாழ்ந்த இயல்பை பார்த்து என்னிடம் சரணடைந்தவர் நித்திய சம்சாரி, இந்த ஜட உலகில் நிரந்தரமாக பிணைக்கப்பட்டவர். இந்த 2 தோஷங்களும் எம்பெருமானிடம் இல்லை. இந்த பாசுரங்களை ஓதினார். இவைகள் அடிப்படையாக கொண்டது. திது நான் ஸ்ரீ மகாலட்சுமியின் கணவர் என்ற தனது சொந்த மகத்துவத்தை கருத்தில் கொண்டு தனது பக்தர்களிடமிருந்து விலகி இருப்பது. ஏவம் தாழ்ந்த இயல்பை பார்த்து என்னிடம் சரணடைந்தவர் நித்திய சம்சாரி, இந்த ஜட உலகில் நிரந்தரமாக பிணைக்கப்பட்டவர் மற்றும் பக்தனை தவற விடுகிறார். இந்த 2 தோஷங்களும் எம்பெருமானிடம் இல்லை.
பைரவர் இந்த சம்சாரம் என்பது எம்பெருமானை அணுகுவது எளிது என்பது போல அம்மாவால் காக்கப்படுவது நல்லது. அதாவது மிக தெளிவான கொள்கை கூட அறியாமையின் உயர்மட்டத்தால் புரிந்து கொள்வது கடினம். இந்த தசாப்தத்தை புரிந்து கொள்பவர்கள் இந்த பௌதீக உலகில் உள்ள தொடர்பை கைவிட்டு நித்திய சூரிகள், நித்திய சுதந்திரம் மற்றும் முக்தர்கள், முக்திகள் ஆகியோரின் கூட்டத்தில் பகவானை அனுபவிப்பார்கள். பைரவர் இந்த சம்சாரம் என்பது எம்பெருமானை அணுகுவது எளிது என்பது போல அம்மாவால் காக்கப்படுவது நல்லது. அதாவது மிக தெளிவான கொள்கை கூட அறியாமையின் உயர்மட்டத்தால் புரிந்து கொள்வது கடினம். இந்த தசாப்தத்தை புரிந்து கொள்பவர்கள் இந்த பௌதீக உலகில் உள்ள தொடர்பை கைவிட்டு நித்திய சூரிகள், நித்திய சுதந்திரம் மற்றும் முக்தர்கள் மீன்ஸ் முக்திகள் ஆகியோரின் கூட்டத்தில் பகவானை அனுபவிப்பார்கள். ஆழ்வார் எம்பெருமான் ஜீயர் திருவடிகளே சரணம்.